சத்யாவில் எல்லாம் வாங்கலாம் கைவீசு. உங்கள் சத்யா. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். நல்ல நேரம், எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணிக்கிங்க. செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவேன்னா 12 வருஷம் ஆகும். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இந்த நெக்குலாம் இருக்கிறது எப்பயுமே கொஞ்சம் ஐப்பாவே இருக்குது. எல்லாம் எனக்கு தெரியும் போ, அப்படியே இந்த பிலிம் காட்டுறதுல அதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க. கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. ஜென்மத்தில் கேது இருப்பதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் காலை தூக்கின்னு படுத்துன்னு இருப்பீங்க. அங்கே தான் பார்க்க வேண்டியது வரும். பெருமாள் வழிபாடு, அலர்ஜி, ஒவ்வாமை, கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாவே முன்னேறிக்கலாம். அதே போல் விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, முதுகில் தொந்தரவு வரும். தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி? பிபி, சுகர், தைராய்டு பிரச்சனைகள், கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புரிஞ்சதா? தொண்டை பிரச்சனை, கழுத்திலிருந்து தலை சம்பந்தப்பட்ட உறுப்புகள் விஷயத்தில் அதீத கவனம். ஷோல்டர் பெயின் திடீரென்று பெரிதாக்கலாம். பணம் அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா போய் கண்ணமாப்பேட்டையில் நீயே படுத்துக்க. பொங்குன்னு பொங்கினீங்கன்னா உங்களை எல்லாரும் சேர்ந்து பொங்க வச்சிருவாங்க. மௌன விரதமா? அது அரணாக்குடி கட்டினிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள், அடிவயிறு, முதுகு, கை, கால், பாதம், நகங்கள், கழிவு பாதைகளில் மலக்குடல், யூரினரி ட்ராக் எல்லாமே பார்த்துக்கலாம். திருமண தடை, புத்திர சந்தான தடை, வயது வரக்கூடிய அமைப்பு எல்லாமே டக்குன்னு ரொம்ப நாளுக்கு பிறகு குடும்பத்தில் மீனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நல்லதும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். என்ன நேரத்தில் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. 2026 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு? பலன்கள் என்னென்ன பார்க்க போறோம். முதல்ல மேச ராசி 2026 எப்படி இருக்க போகுது? மேஷம் செவ்வாய் அதிபதியான ராசி. அனுமனை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 7.5 சனி இருக்கு. சனி இருந்தாவே நான் ஒன்று தான் சொல்லுவேன், எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிருங்க. 2 விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் லைஃப்லாம். வயிறு, கால் சம்மந்தப்பட்ட, பாதம் சம்மந்தப்பட்ட, முதுகு தண்டுவடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம். மேஷம் இந்த வருஷம் என்ன நடக்கும்? நல்லது. ஹெல்த்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வேலையில் நல்லாயிருக்கும். வேலை இல்லை, வீடு இல்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடக்கும். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயம்லாம் நடக்கும். தாயாருக்கு, தந்தையார்களுக்கு, உங்களுக்கு மன வருத்தம், கஷ்டம் எல்லாம் மாறும். பாசிட்டிவ் நிறைய நடக்கும். ஏன்னா வேலை கிடைச்சிடும், படிப்பு கிடைச்சிடும், தொழில் கிடைச்சிடும், உத்தியோகம் கிடைச்சிடும், வியாபாரம் பண்ணுவாங்க. மேஷராசிக்காரங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமே என்னன்னா, ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார். 11ஆம் இடத்துல ராகு. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். 12ல் சனி இருந்தாலும் சுபவிரயம் தான். சொத்து சேர்றது, இன்வெஸ்ட் பண்ணுறது, டக்குன்னு மலை பிரதேசங்களில் உங்களுக்கு பிடிச்ச இடம் வாங்கிறது, வீட்டில் 2 ரூம் இருக்கிறத 3 ரூமாக ஆக்குறது, இன்டீரியர் பண்ணுறது, டிவி மாற்றணும் 10 வருஷமாக நினச்சது மாறுறது, வண்டி வாகனம் மாறுறது, எப்படி எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது. குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குடும்பத்து கூட சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்து கூட ரொம்ப தகராறுலாம் இருந்திருக்கும். குடும்பத்துக்கு நேரம் செலவழிப்பீங்க. ஃபைனான்ஷியலி ரொம்ப சவுண்ட் ஆகிடுவீங்க. நிறைய கடனை அடைச்சிடுவீங்க. அதோடு வேறு என்ன வேணும்? கடன்லாம் அடையிறதுச்ச ஒரு தெம்பு தானே வரும். நல்ல நேரம், எல்லாமே டக்குன்னு பண்ணிக்கிங்க. செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவேன்னா இன்னும் 12 வருஷம் ஆகும். பரவாயில்லையான்னு யோசிச்சுக்கிங்க. நல்ல காலகட்டம், நல்ல நேரத்தை அற்புதமாக பார்த்து கொள்ளக்கூடிய மேஷம் பெரிய வெற்றி வரும். கண்டிப்பாக ஹெல்த் ஆஸ்பெக்ட் ரொம்ப கவனமாக இருக்கிறது மேஷத்துக்கு முக்கியம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? ரிஷபம் இந்த வருஷத்தில் ஹீரோ. நீங்கள்
அதாவது சுக்கிரன் உங்கள் ராசியுடைய அதிபதி. நிறைய சக்ஸஸ் ஏற்படும். கூட இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ரிஷபத்துக்கு துர்கை, கட்டில் ப்ராப்ளம். கட்டுன்னா என்ன? பெருங்குடல், சிறுங்குடல். இதை நீங்கள் கிளியராக வச்சுக்கலன்னா டிப்ரெஷனுக்கு போயிடுது. மன அழுத்தம் வந்துடும். இந்த மன அழுத்தம் வருதுன்னு சொல்லிட்டு சைக்காட்ரிக்கிட்ட போகாமல் நல்ல கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், வயிற்று டாக்டரை போய்ப்பார். அனுபவிக்கணும். நல்ல நேரத்தை, நல்ல காலத்தை, நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கணும். ரிஷபத்துக்கு கண்டிப்பாக என்னென்ன நல்லது நடக்கும், நிறைய நல்லது நடக்கும். குழந்தை அமைப்பு, குடும்ப அமைப்பு, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்றது, கல்யாணமே ஆகலைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்த ரிஷபம் அற்புதமான அமைப்பு ஏற்படும். ஏற்கனவே லவ் ஃபெயிலியரு, அந்த ஃபெயிலியரு, இந்த ஃபெயிலியருன்னு ஏதோ கதை பேசுவீங்க. அவன் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு அவன் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பான். ஆனால் நீங்கள் ஒன்றவோ அப்படியே பேசின்னு இருப்பீங்க. பட்டினத்தார் மாதிரிலாம் பேசுவீங்க. அதெல்லாம் மாறிடும். நல்ல பையன் வந்து, இல்லைன்னா நல்ல பொண்ணு வந்து கதவை தட்டும். ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டுக்கு அதிகமாக போகக்கூடிய ராசியில் யார் வரும்னா ரிஷபம் வரும். லாபம் ஏற்படும், அனுகூலம் காணப்படும். இந்த நெக்கலாக இருக்கிறது, இந்த கோபமாக இருக்கிறது, எப்பயுமே கொஞ்சம் ஐப்பாகவே இருக்குது, எல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படியே இந்த ஃபிலிம் காட்டுறதில்ல, அதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க. கொஞ்சம் டவுன் ஆனீங்கன்னா ரிஷபத்துக்கு அற்புதமான அமைப்பு தரும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். உங்களுக்கு இருக்கிற மூளை தான் எல்லாருக்கும் இருக்குது. எப்பயுமே அப்படியே ஒரு மிதப்பாகவே இருப்பீங்க. காலையில் எழுந்துக்கிறதுக்கே முடியாதில்ல உங்களுக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சு பாருங்கள். எழுந்தவுடனே பாத்ரூமில் போய் குளிச்சுடுங்க ஃபஸ்ட்டு, அப்புறமா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அல்டிமேட்டாக ஆகிடும். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தாங்கி எல்லோரையும் அதை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? அதுலேருந்து கொஞ்சம் மாறி ஹாப்பியாக இருங்க. ரிஷபத்துக்கு நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? மிதுனம் காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி, வெர்டிகோ ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துக்கும். ராகவேந்தர் என்ற மந்திராலய மகானை பிடித்துக்கொள்ளும். மிதுனத்துக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் ஏற்படும். மிதுனம் 40 வயசை கடந்த மிதுனம், இல்லை 35 வயசை கடந்த மிதுனம் ஃபஸ்ட்டு போய் ஒரு பிபி, லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், ஹார்ட்டு நல்லா இருக்குதான்னு செக் பண்ணிட்டா நல்லா அனுபவிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம்லாம் டக்குன்னு நல்லது நடக்கும். திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒரே கட்டில் பெட்டாக கிழிச்சு நடுவில் அப்படி போட்டு இப்படி போட்டு படுத்திருந்தவங்களாம் ஒன்றாயிடுவாங்க. குடும்பத்தோடு நிறைய ஊருங்களுக்கு போவீங்க. டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டுருப்பீங்க. கோர்ட்டு கேஸ்லெல்லாம் அவ்வளோ அசிங்கப்படுத்திப்பீங்க. ஆனால் டக்குன்னு மாதிரி ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு பாருங்கள் வாட்ஸ்அப்பில். தெரியாத பண்ணிவிட்டு இந்த கும்பிடுற மாதிரிலாம் ஸ்டிக்கர் வருதில்ல, அந்த ஸ்டிக்கரை போட்டுட்டு சரண்டர் ஆகிடுங்க. டப்புன்னு வீடுக்கே வந்துடுவார் புருஷன் இல்லைன்னா பொண்டாட்டி. நமக்குள்ளே யார் பிரச்சனைன்ட்டு வந்துடும். 2 பேரும் ஜாலியாக சினிமாவுக்கு போயிடுங்க. அந்த அளவுக்கு வரும். அனுகூலம் ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம்லாம் வரும். டக்குன்னு போர் அடிக்கும். அடிமை தொழில் எவ்வளோ நாள் தான் செய்கிறதுன்னு. பொட்டி கடை வைக்கட்டுமான்னுவீங்க. எந்த கடையாவது வைங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. கோயில்களுக்கு நிறைய போவீங்க, ஆச்சரியமாக இருக்கும். குளத்துக்கெல்லாம் அனுகூலம் காணப்படும். ராகவேந்தருடைய பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவர்ஷாய நமதாம் காமதேனுமே என்ற மந்திரத்தை கேட்டுக்கினே இருங்க. அல்டிமேட் வேறு லெவல் ஆகும். இல்லை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சா நான் போக மாட்டேன்னு வச்சுங்க, இருக்கிற வேலையும் போடும். ஏதாவது ஒரு வேலை கிடச்சா உடனே ஓடிடுங்க. அற்புதம். கடக ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கு? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு, மனிதர்களாக இருந்து மகான்களாக மாறியவர்கள் வழிபாடு. அதுக்காக என் குரு இவர் தான் இப்போ உயிரோடு இருக்கிறவனை பிடிச்சிக்கிட்டு அவன் காலை பிடிச்சிருந்து அவன் உங்களுக்கு எதாவது பிரச்சனை பண்ணி என்ன கேட்காது. நான் மகான்களை தான் கும்பிடுவேன். அதுபோல் டிசைட் பண்ணிடு. இடது பக்க தேக வரைக்கும் தான் கடகத்துக்கு ரொம்ப முக்கியம். முதுகு தண்டுவடம், ஹார்ட்டு, பிபி, கிட்னி ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். ஏன்னா 6ஆம் அதிபதி கடகம், குரு வந்து உச்சமாறாம். 6னா சத்ரு. ஸோ கடன் அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பி ஏமாறாது. பேரண்ட்ஸ் ஹெல்த்தை நல்லா அன்பாக பார்த்துக்கணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. வேலைக்கிழமை பசுமாடுக்கு உணவு கொடுக்கக்கூடிய கடகராசி ஜாக்பாட் வரும். நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், என்ன போய் உணவு கொடுக்க சொல்கிறேன்னு உடனே நக்கலாக கேட்பீங்க. அது நீங்கள் உன் சார்பாக உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்தியாலேயோ ஸ்ரீலங்காலேயோ, ஏன்னா எந்த ஊரில் வேணுமா இருப்பாங்க, சொல்லி பசுமாடுக்கு கொடுக்க சொல்லு, காய்கறி வாங்கி போட சொல்லு. இல்லைன்னா கோசாலா நிறைய இருக்கும். நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் கோசாலா யார் கட்டுறாங்க, யார் நடத்துகிறாங்கன்னு நெட்டில் பாருங்கள். அந்த சர்வே பண்ணி அவங்களுக்கு பே பண்ணுங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். இஸ்கான்லாம் நிறைய கோசாலா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு பண்ணிக்கணும். கோசாலாவுக்கு கடகம் கொடுத்தாவே அற்புதம் ஏற்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். கோளார் பதிகம்னு ஒரு பாட்டு இருக்குது, திருஞான சம்பந்தர். வேயிறு தோளில் பங்கன் விடுபண்ட கண்டன் ஆரம்பிக்கும். அந்த பாட்டை சொன்னால் ஜோசியம் முடிஞ்சிடும். ஸோ அந்த பாட்டை டெய்லி கேட்க கேட்க 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலமும் யோகமும் சந்தோஷமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இடது பக்க தேகாரக்கத்தை கவனம் எல்லா விதத்திலையும் ஏற்றும். 9ஆம் இடத்தில் சனி 2027 வரைக்கும் இருப்பதனால் வண்டி வாகனங்கள், பிள்ளைகள் விஷயம், திருமண தடைகள் எல்லாமே நடக்கும். லவ் பேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கூண்டுக்குள்ளே போய் அடையக்கூடிய பேர்ட்ஸ் ஆகிடுவீங்க. அதனால் காதல் அமைப்பு பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். அற்புதமான அமைப்பு ஏற்படும். கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். பணம் வந்தாவே எல்லாமே வாங்கலாம். துபாயில் கூட வீடு வாங்கணும்னு நினச்சா வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு யோகத்தை தரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? விநாயகரை பிடிச்சிக்கணும். ஜென்மத்தில் கேது இருப்பதனால் நரம்பு படபடப்பு அதீத கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு. சிம்ம ராசிக்காரங்க 8இல் சனி இருப்பதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் காலை தூக்கின்னு படுத்துன்னு இருப்பீங்க. அங்கே தான் பார்க்க வேண்டியது வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. சிம்மத்துக்கு வண்டியில் 2 வீலராக இருந்தாலும் ஹெல்மெட் போட்டுக்கிறது, 4 வீலராக இருந்தால் சீட் பெல்ட்டை போட்டுக்கிறது. எதில் போனாலும் ஜாக்கிரதையாக இருங்க. ஃப்ளைட்டில் போயிட்டு அடிக்கடிக்கு நடந்துக்கின்னு போகாதீங்க. ஃப்ளைட்டில் திடீர்னு உங்களுக்குன்னு ஜெர்க்காகும். அதான் ஆச்சரியமாக இருக்கும். மாட்டிக்கிங்க. மூஞ்சி கிஞ்செல்லாம் எல்லாம் சில்லற வர வேண்டியதாகிடும். உஷாராக இருக்கக்கூடிய அமைப்பு வாகனத்தில். மற்றபடி அனுகூலம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஏற்றம், பழைய கடன்கள் பைசலாகும், பழைய சத்ருக்களுடைய அமைப்பு அந்யோன்யமாக இருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். பெற்றோர் பெரியோர் மூலியமாக அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த சிக்கல் தீரும். படிப்பில் நீங்கள் பிடித்த காலேஜுக்கு செல்வது, ப்ரமோஷன் கிடைப்பது, உத்தியோகத்தில் ஏற்றம் கிடைப்பது, அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் காணப்படுவதெல்லாம் சிம்மத்திற்கு அற்புதமான அமைப்பு. காரிய சித்தி மாலை என்ற மந்திரத்தை கேட்பதன் மூலியமாக, சொல்வதன் மூலியமாக பெரிய பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நர்வஸும் படபடப்புனாவே பிபி, லோ பிபி, ஹீமோக்ளோபின் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருஞான சம்பந்தருடைய கோளார் பதிகத்தை கேட்பதன் மூலமாக கேது ராகுவுடைய பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் உன்னதமான சூழ்நிலை பெறுவீர்கள். அதிகமாக சிம்மராசிக்காரர்கள் 12 ராசிகளில் நகை நட்டுக்கள், ஆடை ஆபரணங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ராசி நீங்கள் தான் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அது வாங்குறீங்கன்னா இப்படி ஏதாவது ஒன்று பணம் வரும், இல்லை யாராவது கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு யோக பலத்தை பெறக்கூடிய அற்புதம். கன்னி ராசிக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? பெருமாள் வழிபாடு, அலர்ஜி, ஒவ்வாமை, கோவிந்தான்னு சொன்னாவே முன்னேறிக்கலாம். அதே போல் விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, முதுகில் தொந்தரவு வரும். முதுகுக்கு கரெக்டாக பயிற்சியெல்லாம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எதையாவது யோசிச்சுக்கினே தூங்க வேண்டியது.
காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலையை நினச்சே தூங்க வேண்டியது, அதை நினச்சே தூங்க வேண்டியது, சாப்பிட்றது கிடையாது, அன்டைம் சாப்பாடு, டீ காஃபியை குடிச்சின்னு சுற்ற வேண்டியது, வயிற்றை கெடுத்துக்க வேண்டியது. இதுதான் பிரச்சனை. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவார்கள். தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். தொழிலில் திடீர்னு ஒரு ஜம்ப் ஏற்படும், ஒரு ஐக்கு ஏற்படும், ஒரு இன்க்ரிமெண்ட் ஏற்படும். வேறு இடத்துலேருந்து நமக்கு அழைப்புகள் வரும். உடனே யோசிக்கக்கூடாது, ஐயோ இந்த இடத்துல நம்மளை கோயில் கட்டி கும்பிட்றாங்களே, இதை விட்டுட்டு போகலாமான்னு. கிடைக்கிற சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படும், லாபம் ஏற்படும், தைரியம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபத்தினுடைய அமைப்பு, விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னியா ராசிக்காரங்க கொஞ்சம் ஞாபக மருதியால் விட்டுறது இருக்கும். ட்ராவல் போகிறச்ச ரொம்ப விலை உயர்ந்த பொருளெல்லாம் வச்சுக்காதீங்க. களவு போகிறதுக்கு சாத்தியக்கூறு உண்டு. ஃபோனை பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபோனை தூக்கின்னு ஸ்டைலாக வண்டியில் ட்ரெயின் ஓரத்தில் நின்று அவனை பிடிங்கின்னு ஓடுவான். அப்புறமா ரீல்ஸ் போட்டுன்னு தான் உட்காந்துருக்கணும். ஜாக்கிரதையாக இருங்க. கண்டிப்பாக சேஃப்டியை மொத்தமாக பார்த்துக்குங்க. கன்னியா ராசிக்காரர்களுக்கு பொருள் களவு போகிறதுக்கு உண்டான சான்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்ஸில் கிரெடிட் கார்டெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸ்டைலாக எல்லா கார்டு கீடெல்லாம் பின் நம்பரெல்லாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போட்டுட்டு அப்புறமா புலம்புறதுக்கு அதிகமான சான்ஸ் உண்டு. கன்னியா ராசிக்காரர் முடிஞ்சால் போயிட்டு இந்த டிவி பார்த்தோன்னா பின் நம்பரை மாற்றிட்டு அதை உங்கள் அம்மாக்கிட்டே யார்கிட்டே சொல்லி வைங்க, இல்லைன்னா அதையும் மறந்துடுவீங்க. அதையும் மறந்துட்டு என் உயிரை வாங்காதீங்க. கன்னியா ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் ரகசியத்தை பேணி காப்பதும் ரகசியமாக இருப்பதும் நன்மை தரும். துலாம் ராசினியர்களுக்கு 2026 எப்படி இருக்கு? துலாம் சுக்கிரன் அதிபதி. வராகி, சூலினி, பிரித்திங்கரா, நரசிம்மர், அப்படி உக்கிர தெய்வ வழிபாடு. சனி உச்சமான ராசி. சனி உச்சம், சனி நீச்சம், சனி ஆட்சினாவே எக்ஸசைஸ் தான். அற்புதமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் சனி கிட்டத்தட்ட 2027 வரைக்கும் ஃபுல்லாக இருக்கார். வச்சு உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். அதை காப்பாற்றிக்கிறது உங்கள் புத்தி, இல்லைன்னா சரியாக வராது. எப்பவுமே துலாத்துக்கு ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும். அவங்க தான் நம்பர் 1ல் இருப்பாங்க. இது பேர் போங்குன்னு பேர். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கினா நல்லாயிருக்கும். தொழிலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். ஜூன் மாதத்துலேருந்து கண்டிப்பாக அந்த மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை. கன்ஃபார்மாக துலா ராசிக்கு அலர்ஜி, ஜாயின்ட் பெயின்ஸ், கீழே முதுகில் எக்ஸசைஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக முதுகுலேருந்து காலுக்கு போகிற நரம்பு தொந்தரவு பண்ணும். இது ரொம்ப தொந்தரவு பண்ணிடும். 6ல் வேறு சனி. ஸோ அப்படியே அந்த ஃபிட்னஸ்க்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான் பெரிய அதிர்ஷ்டம். இடம், வீடு, தொழில், உத்தியோகம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அனுகூலம் எல்லாம் இருக்கும். பிள்ளைகளோட சண்டை வச்சுக்கூடும். சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும். எப்போத்துலேருந்து நடக்கும்? மே 14லேருந்து நடக்கும். கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும். புதன்கிழமை பசுமாடுக்கு அகத்துக்கீரை வாங்கி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். புதன்கிழமை பசுமாடுக்கு வாங்கி கொடுக்க யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரிய அமைப்பை விடாமல் பார்த்துக்கிறது. இந்த வருஷமே நல்லா இருக்குது. அதனால் சும்மா யோசிச்சுக்கினே இல்லாமல் நல்லது பண்ணுங்கள். பிள்ளைகளோட தகராறு வச்சுக்காதீங்க. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை கேட்பதன் மூலியமாக பூர்வ புண்ணியத்தை ரீஜியோனேட் பண்ணி பலமாகி ஆக்கி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். விருச்சக ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கு? விருச்சகம் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும், முருகரை பிடித்து கொள்வதும், செவ்வாய் அதிபதி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் விஷயத்தில் அதீத கவனம். இன்ஃபெக்ஷன் டிசீஸ் அதிகமாக இந்த வருஷத்தில் வருதென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் அதேபோல் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். ஜூன் மாதம் வரைக்கும் எப்பவுமே நெஞ்சு அடைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் காட்டும். படிப்படியாக ஜூன் மாதம் வருது, படிப்படியாக தீரும். வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள்.
பிள்ளையார் வழிபாடு தொழிலை மேன்மை அடைய வைக்கும். திங்கக்கிழமை பசுமாடுக்கு உணவு கொடுக்க தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். கண்டிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குமாறு, தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், 5ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் அதை இருக்கக்கூடிய இடத்தில் பூர்வீகத்தில் தேவையில்லாத உபத்திரங்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய தொழில், படிப்பு, உத்தியோகம், வியாபாரத்தில் சங்கடங்கள் காணப்படும். நல்ல தோழனாக தோழியாக மாறி அவர்களுக்கு கை கொடுப்பது உங்களுடைய சாமர்த்தியமான அமைப்பு என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதாரண வயிற்று வலி பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கழிவு பாதையில் சிறிய உபத்திரம், ரத்தம் போகிற மாதிரியெல்லாம் இருந்தால் நீங்களே ஏதாவது சுயமாக ஆயுர்வேதிக்கு மருந்து எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்காமல் டாக்டரை பார்த்துருங்க, நல்லது நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம், சந்திரன் நீச்சமான ராசி என்பதனால் மன அழுத்தம், மனசோர்வெல்லாம் காணப்படும். அந்த விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பது யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்களெல்லாம் தீர்வதும், தைரியம் ஏற்படுவதும், நம்பிக்கை ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு சிவனை பிடித்துக் கொள்வதும், பிபி, சுகர், தைராய்டு பிரச்சனைகள், கழுத்து வலி, ஷோல்டர் பெயினில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், அர்த்தாஷ்டம சனி என்பதனால் உடற்பயிற்சிக்கு அதீதமாக தயவுசெய்து முக்கியத்துவம் கொடுப்பதும், கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகளை ஜூன் மாதம் வரைக்கும் தள்ளிக்கொண்டே போனால் எல்லாமே நல்லதாகும் என்பதையும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு வெல்லம் கலந்து கொடுக்க யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றமோ ஏற்றம் என்று தனுசுக்கு வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். வெளியூர், கடல் கடந்த பயணங்கள், திடீர் அதிர்ஷ்டம், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஃப்ரான்ச்சைஸி, C&F போன்ற இதிலெல்லாம் சக்கப்போடு போடுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அல்டிமேட்டாக டெவலப் ஆகிறதெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் பெரியோர்களுடைய சிறிய தேக ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு கூட மனமிட்டு பேசுவது சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திகளுக்கு குறைவில்லாமல் யோகம். வண்டி வாகனங்கள், இன்டீரியர், வீடு மனை நிற்பது, டிவி போன்ற ஃப்ரிட்ஜுகள் எல்லாம் வாங்குவதெல்லாம் அதிகமாக பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ராசி தனுசு. மகர ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடும் மகான்கள் வழிபாடும் விசேஷமான பலனை தரும். 7.5 சனியிலிருந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். கண்டிப்பாக மகரத்திற்கு பல்லு பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, கழுத்திலிருந்து தலை சம்பந்தப்பட்ட உறுப்புகள் விஷயத்தில் அதீத கவனம். ஷோல்டர் பெயின் திடீரென்று பெரிதாக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சனி 3ஆம் இடத்தில் இருப்பதும், மகர ராசிக்கு சனிதான் அதிபதி என்பதனால் உடற்பயிற்சி ஒரு 30 நிமிடம் தினமும் செய்ய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்ய யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி சந்திரனின் நட்சத்திரம் என்பதனால் அப்பப்போ மனம் மாறிக்கினே இருக்கும். அதனால் திருவோணத்துக்கு தான் அது இருக்குமானா இல்லை, மகரத்துக்கு மொத்தமாகவே இருக்கும். அதனால்
மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, அற்புதமான அமைப்பு. கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டில் உருண்டு கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் தான் குழப்பங்கள் காணப்படும். வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் படிக்கட்டில் ரஜினி ஸ்டைலில் இறங்கினீர்கள் என்றால் அதனுடைய விஷயம் என்னவாகும் என்பதை மருத்துவமனையிலிருந்து நீங்கள் அப்புறமாக யோசிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஹீல்ஸ் போடக்கூடிய மகர ராசி பெண்கள் அதீத கவனமாக இருக்கணும். மால்ஸில் போடுறது, ஃபங்க்ஷனில் போடுறது எல்லாம் வேணாம். இருக்கிற காலுக்கு இருக்கிற செருப்பு போதும்னு மாற்றிக்குங்க. மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்று காலில் தான் மகரத்துக்கு படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடும். அப்படியே டக்குன்னு ஃப்ராக்சர்லாம் கொண்டு வந்துடும். செல்வி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயவு செய்து எல்லாமே நல்லா இருக்கு, சந்தோஷமாக அனுபவிச்சுக்குங்க. பெரிய பணம், பெரிய புகழ், பெரிய பேர், எனக்கு எந்த ஷேரும் கொடுக்காதீங்க. ஆனால் காலை கொஞ்சிட்டு இருந்தாலும் சொன்னதுனால தான் வந்ததுன்னு என்னை திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தப்பு. அதை மட்டும் மகர ராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன வயது பசங்கங்க ஃபிகருக்காக இல்லது யாராவது மெச்ச வேண்டும் என்பதற்காக வீலிங்கெல்லாம் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரேடாக வீலில் ஏற்ற வேண்டியது தான். அதனால் கவனமாக பார்த்துக்கொள்ளுது மகரத்துக்கு முக்கியம். மகர ராசி குழந்தைகளை பெற்றோர்கள் வாகனத்தில் கவனமாக இருக்குமாறும் சட்ட சிக்கலில் ஈடுபடாமல் இருப்பதும் கூடா சகவாசம் கேடு விளையும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வயிற்று சம்பந்தப்பட்ட, கைகால் சம்பந்தப்பட்ட, சுளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம். நரசிம்மர் வழிபாடு யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வயிறில் சிறு ப்ராப்ளமும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். ஜென்மத்தில் ராகு இருப்பதும் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதும் கோளர் பதிகத்தை சொல்வதோ கோளர் பதிகத்தை கேட்பதோ நன்மையான விஷயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் வரும். உறவினர்களுக்கு உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். புத்திர சந்தானத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தை ஏற்படுத்தும். ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள். வாயில் 10 ml நல்லெண்ணெயை போட்டு 20 நிமிடம் காகல் பண்ணிட்டு துப்பி விட்டு ப்ரஷ் செய்து கொள்வது கும்பத்திற்கு சனியால் ஏற்பட்ட அபகிருத்திகள் நிவர்த்தி ஏற்படும். வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். வார்த்தைகளால் உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ இவருக்கு இப்படி இருக்குது என்று பொங்குன்னு பொங்கினீங்கன்னா உங்களை எல்லாரும் சேர்ந்து பொங்க வச்சிருவாங்க. கவனமாக பார்த்துக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அற்புதமான அமைப்பு நிச்சயமாக இந்த வருஷத்தில் ஏற்படும். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பில் பிரச்சனை, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. விசிட்டிங் கார்டில் ஸ்டைலாக போட்டுக்கின்னு ஸ்டைலாக நீட்டக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் சிம்பாலிக்காக வரும். கோளர் பதிகத்தை கேட்பதோ சொல்வதோ நன்மை தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும் நல்லா பார்த்துக்குங்க. சண்டை போட்டுக்கின்னு இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் பார்க்காம விட்டுறாதீங்க. கவனமாக பார்த்துக்குங்க. குடும்பத்தில் யாருடைய தலையீடும் கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. மீனராசினியர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? மீனத்திற்கு அடிவயிறு, அரணாக்குடி கட்டினிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள், அடிவயிறு, முதுகு, கைகால், பாதம், நகங்கள், கழிவு பாதைகளில் மலக்குடல், யூரினரி ட்ராக் எல்லாமே பார்த்துக்கணும். சின்ன பிரச்சனை கூட பெரிதாகும். 40 நிமிஷம் ஒத்துக்கவே மாட்டேன். உடற்பயிற்சி செய்தால் தான் ஜென்ம சனியிலிருந்து தப்பிப்பீர்கள் என்பதையும், மன அழுத்தத்திலிருந்து தப்பிப்பீர்கள், புத்துணர்வு பெறுவீங்க. 7 நாள் எக்ஸசைஸ் செய்யக்கூடிய ராசி மீன ராசி. தொழில், உத்தியோகம், வியாபாரம், இடமாற்றங்கள், பணவரவு, தியான மார்க்கங்கள், தெய்வ மார்க்கங்கள், தெய்வ திருப்பணிகள், கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் செய்கிறது, ஆன்மீக குருவை தேடுவது, ஆசீர்வாதம் கிடைப்பது, தூக்கத்தில் மந்திர உபதேசம் கிடைப்பது என்று எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கவனமாக பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயம் யோகத்தையும் அனுகூலத்தையும்
பெறுவதற்குண்டான காலகட்டம். யோக பலத்தை தொடர்ச்சியாக இருந்த பெரிய கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வருவது, பெரிய நிம்மதியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம், கடல் கடந்து நிறைய தொழில் ஆரம்பிப்பவர்கள் மீனராசிக்காரர்கள். அத்தனை சுபகாரியங்களும், திருமண தடை, புத்திர சந்தான தடை, வயது வரக்கூடிய அமைப்பு எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப நாளுக்கு பிறகு குடும்பத்தில் மீனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நல்லதும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். பெரிய அளவுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறுவது ஆச்சரியம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் 2026ஆம் ஆண்டுக்கு உண்டான பரிகாரங்களையும் தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பை நல்கிய லிட்டில் டாக்ஸ் நிறுவனத்திற்கும் அதில் பணிபுரியக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஸ்பான்சர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.